ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பர்ஃபெக்ட் வெல்னஸ் பிளேஸோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வேற ஃபர்ஸ்ட் சீனிங்ல பார்த்தோம்னா அவங்க மயங்கி விழுந்திருப்பாங்கல்ல, அதுல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட போய் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு ஆயா. அது மாதிரி அப்புறமா வந்து ராஜாவெல்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த இடத்துல. இந்த மாதிரி நம்ம எப்போதும் பார்ப்போம்ல ஹாஸ்பிட்டல் அங்கே கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அங்கெல்லாம் வந்து கூட்டிட்டு போக வேணாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இதை வந்து எல்லாத்தையும் அவங்க அப்பாட்டெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு நம்ம ஏஜு வந்து அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்காக அவங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. எப்போதும் வந்து ராயலுக்குன்னு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல கூட்டிட்டு போயிட்டு எவ்வளவு சீக்கிரமா வந்து வண்டி ஓட்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வண்டியில உட்காந்து எல்லாரும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க அழுதுகிட்டே போறாரு இவரு. இங்க பார்த்தோம்னா ஒருத்தவ லாரன் இருப்பான்ல, அவன் எந்திரிச்சு என்னது இது அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் காட்டுறாங்க. இப்ப ஹீஜு போயிட்டு இருக்க வழி எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணுங்க, ஒரு டிராபிக் கூட இருக்கக்கூடாது, அவங்க வந்து ஈஸியா வந்து போய் ஹாஸ்பிட்டல் சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு, கையெல்லாம் நடுங்குது. அப்புறம் அவர் வச்சிருக்கிற ஜெபமாலையை பிடிச்சுட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாரு, இது மாதிரி எப்படியாச்சும் பொழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்திடணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் ஐசியூல கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அயால இருக்க சொல்றாங்க. இவரும் வெளியில போயிருக்காரு. இவங்களுக்கு அந்த மூக்குல அந்த மூச்சு விடுறது கஷ்டப்படுறது பார்ப்பாங்கல்ல, அதெல்லாம் வைக்கிறாங்க. இவர் அதை பார்த்துட்டு பயந்துடுறாரு. பயந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பார்த்தோம்னா இந்த விஷயம் மிஸ் டியூக்கு தெரியுது. அவங்க அங்க வந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம இந்த ரெசிடென்ட் விட்டு வெளியில போகக்கூடாதா, நம்மள வந்து இந்த மாதிரி விசாரிக்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டா, ஆமா எல்லாரும் விசாரிக்க வருவாங்கன்னா இந்த லீ இருக்குல்ல அவன் பயப்படுறான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த நடுவில் ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. சிஜுவோட அப்பா வராரு. சிஜுவோட அப்பா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இது மாதிரி தெரியல, இப்பதான் டாக்டர் என்ன போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் கேட்கணும் திடீர் அக்கறைன்னு தெரியல. டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க சாப்பிட்ட அந்த மெடிசன் எதோ வந்து இதாயிடுச்சு, அவங்க பாய்சன் எது ட்ரை பண்ணிருக்காங்க, ஓவர் டோஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் வந்து இந்த ஆன்டிடோட் வந்து பிடிச்சிருக்கோம், இது கொஞ்சம் நல்லா சரியாயிடும், இந்த நேரத்துல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் டக்குன்னு அவர் என்ன பண்றாரு, ஹீஜோட அப்பா அயானை அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சாலும் இங்க இருக்க எல்லாரும் ஓடி வராங்க. அயன் ப்ளீஸ் எல்லாரும் பின்னாடி தள்ளி நில்லுங்க அப்படின்றாரு. இதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நாள் கூட என் பொண்ணை ஒழுங்கா பாத்துக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு என்னடா இப்படியெல்லாம் நல்லவரா நடந்துக்கிறாரு அப்படின்னு தான் தோணுச்சு. இங்க பார்த்தா குயின் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற. அப்புறம் வந்து குயின் கிட்ட வந்து சொல்றாங்க, இது மாதிரி அவனுக்கு ஏதோ பாய்சன் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லி, பாய்சன் ஆறி வச்சிருக்கான் அப்படின்றாங்க. வேகமா இந்த பிரைம் மினிஸ்டரும் வராரு. எங்க அந்த பிரின்ஸ் அந்த வேலை கொல்ல போறாரு அப்படின்ட்டு போயிட்டு இருக்காரு. உங்க பக்கம் இந்த மாதிரி உனக்குலாம் அறிவே இல்லை, எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு நாள் கூட உன்னால அதை நான் பத்திரமா வச்சுக்க தெரியலைன்னா அவன் ஒரு ஒய்ஃப் ஒரு நாள் கூட ஆகல. ஆனா ஒரு நாள் கூட இது வச்சுக்க தெரியல அப்படின்னால இந்த பேலஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு சொல்றான். எல்லாரையுமே ராஜா ராணி எல்லாரும் சேர்த்து பண்ண அப்படின்னு சொன்னால இதனால என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து, எனக்கு தெரியும், இது என்னோட ஆர்டர், நீ இந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணணும், நீ கண்டிப்பா இல்லைன்னா இங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால இந்த விஷயத்தை பத்தி குயின் கிட்ட சொல்றாங்க. குயின் சொன்னா ஏன்னா பைத்தியமா அப்படிலாம் வந்து இங்க யாரையும் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னால, இந்த மாதிரி நான் அயான் தான் சொன்னான்னு சொன்னாங்க. அயான் வந்து இங்க இது கிங் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிங் இல்லைனாலும் அவருக்கு இது மாதிரி சொல்ல ரைட்ஸ் இருக்கு. இது மாதிரி கிங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி இருக்குன்னா அது இந்த வழி மட்டும்தான், இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து பல்ல படிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்றாரு. இவங்க பிரைம் மினிஸ்டர் பிரஸ் மீட்ல வந்து பேசுறாரு. ஒண்ணும் இல்லை, இது மாதிரி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம இது மாதிரி மருந்து கொடுத்து வச்சிருக்கோம், எல்லாமே சரியாயிடும், இது மாதிரி எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நானே வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என் நடந்த விஷயத்த சொல்லி எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவர் பேசுறத உட்காந்து. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா இவங்க எல்லாம் விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ரெசிடென்ட்ல இருக்காங்களா அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கவும் செய்யறாங்க. அப்ப பார்த்தா அவங்க எதுவுமே சாப்பிடல அப்படின்ட்டு எல்லாமே சொல்றாங்க, நீங்க பாய்சன் ஆகுற அளவுக்கு. அதுக்கப்புறம் அவங்க தூங்குறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு இந்த லீவ் மட்டும் சொல்றான். அவங்க அதிகமா தூங்க மாட்டாங்க, டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. அப்ப ஹீஜி வரான்னு சொல்றாங்க.
பிரைம் மினிஸ்டர் வந்து கோமாயில பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு டெரர் பேசாம இருக்காரு அப்படின்றாங்க. அப்புறம் இந்த பிள்ளை கேட்கிறாரு, நீங்க வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவங்க அண்ணன் சொல்றாங்க. இப்ப பார்த்தோம்னா நம்ம டிவி லேசா வந்து அசைறாங்க. அசைஞ்சமா வந்து இங்க பாரு அசைறா வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறாங்க. அப்ப பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் அசைவெல்லாம் தெரியுது. அசைவு தெரிஞ்சு ஒரு வெள்ளம் கூப்பிட்டோம்னா அவங்க கண்ணை மிதிச்சுக்கிறாங்க. முடிச்சோன்னா அந்த டிவி நான் இங்க பாருங்க ரெண்டு பேரும் நீங்க கண்ணு மிதிச்சிட்டீங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூல்கிட்டே இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து பிரின்ஸ் கிட்டே வந்து கன்வே பண்றதுக்காக அந்த லேடிட்ட சொல்லி விடுறாங்க. இப்ப பார்த்தோம்னா அவங்க போய் சொல்ல போயிட்டு இருக்கேன் இவன் அயான் பேசிட்டு இருக்காரு. மறுபடியும் நான் வந்து இந்த மாதிரி சுயநலமா யோசிச்சுட்டேனா இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி நானும் அவனுக்கு வந்து தேவையில்லாத தலைவலியை கொடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அவங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி அவங்க அனுபவிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னோன்னா இவர் எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. அவங்களால இவரோட ஸ்பீடு கீடு கொடுக்க ஓட முடியல. ஐயோ நின்னுங்க நீங்க ஓடக்கூடாது கீழே விழுந்துருவீங்க அப்படின்ட்டு இவங்களும் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இவர் ஓடி ஹாஸ்பிட்டலுக்கே இறந்துட்டாரு. இங்க லிஃப்ட் ஒர்க் ஆகலன்ட்டு படியிலே ஏறி போயிடுறாரு. ஏறி வேகமா ஓடி போய் பார்த்தோன்னா வருது. அப்பதான் கொஞ்சம் மனசே வந்து இதா இருக்கு. அப்போ உடனே வேகமா இவனை போயிட்டு கட்டி பிடிச்சிடுறாரு. பார்த்தா அப்படியே அழுது பிரின்ஸ் பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப அழுது நான் வந்து பயந்துட்டேன் தெரியுமா நீ இனிமே வந்து என்ன பார்க்க வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அட ஒண்ணும் இல்லப்பா நான் ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஜியும் சொல்றாங்க. சத்தியமா பயந்துட்டேன். இப்படிலாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. சரி விடு விடு அழுகாதா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஓகேவா தானே இருக்கேன் சார் நான் நல்லா தானே இருக்கேன். அதுக்கு எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லிட்டு இருக்காரு. இவரும் அழுகை நிப்பாட்ட முடியல. சரி நல்லதா இல்லைனா நான் இப்போ வந்து பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பிரைம் மினிஸ்டர் வந்துடுறாரு. பிரைம் மினிஸ்டர் வந்து விஜய் பாக்குறாங்க. அப்புறம் இப்ப பார்த்தோம்னா அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க அரண்மனையில இருக்க எல்லாரையுமே. என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நம்ம ஐயனோட தருமா அவரே கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன இன்னைக்கு நேரம் விசாரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னாலும் சரி வாங்க போலான்ட்டு இவரும் கிளம்பி போயிட்டாரு. நீங்க அப்படின்ட்டு பிள்ளைகிட்ட சொல்றாரு ஹிஜியோட பத்திரமா அவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு அவரும் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இந்த பிரைம் மினிஸ்டர் ஆடுறாங்க. ஆமா எனக்கு என்ன ஆயிடுச்சு ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொன்னோட அப்பதான் இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி உனக்கு ஏதோ ஒரு மெடிசன் வந்து ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்கறாங்க. என்னதான் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வேணும் நேரம் உனக்கு பாய்சனுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா சொல்லிட்டு இருக்கேன்னா இங்க பார்த்தா ஐயரை வந்து எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு இருக்கேன் இது மாதிரி நீங்க ஏதாச்சும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கான இதுவாதான் இருக்கும் போல அப்படின்ட்டு ஐயான்னு சொல்றாங்க. இதுவும் அப்பதான் யோசனை பண்றாங்க. மேம் நான் தப்பு பண்ணிட்டேன். இது வந்து இப்ப கீழே விழுந்திருக்காங்க தடுக்கி. அப்ப அந்த வாயின் வந்து மாறிட்டு இவங்களோட நான் இருப்போம் அவங்களோட இவங்களுக்கு வந்துடும். இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட டார்கெட் வந்து நான் இல்ல அயானை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. நான் போய் அவரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போடுறேன். ஹீச்சு என்ன பண்ற இப்ப நீ எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியுமா இப்ப நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இனி மறுபடியும் அயானை காட்டுறாங்க. அயான் சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச அவங்களோட டார்கெட் நானா தான் இருக்கேன். நேரம் அவ பிடிச்சிருந்தேன்னா நான் நேரம் செத்து போயிருப்பேன். ஏன்னா நான் அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் என் ஒய்ஃப் எடுக்காம இருந்தா அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. கிளம்புனோம்னா பிரைம் மினிஸ்டர் நீ ஒண்ணு போக வேணாம் நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க போயிட்டு அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அயானோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சரி அப்படின்ட்டு அவனே எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அயானும் வராது. வந்ததுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு உனக்கும் ஈஜுக்கும் இப்போதைக்கு சேஃபான பிளேஸ் வந்து பேலஸ் தான். நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருங்க. இந்த கேஸ் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க இதுல எதுவுமே இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னாங்க. இவரும் பேலஸ்க்கு வந்துடுறாரு. பேலஸ்க்கு வந்தானா இனிமே அவன் வந்து அந்த இதுல தங்க வேணாம் அவளை இங்க கொண்டாந்துருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய புது செக்யூரிட்டி எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கறாரு. அடுத்து இவங்க வந்து தூக்காம போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இன்னும் தூங்கலையா நீ அப்படின்றாங்க. ஆமா தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத நீ உன்னோட மிஸ் டூ எல்லாமே இங்க வந்துருங்க கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. எங்க இருந்து பேசிட்டு இவருமே வந்து அங்க இருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் இவங்க அண்ணி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு.
இந்த மாதிரி அப்பா தான் என்னை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க கேட்பாங்க, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இது மாதிரி நம்ம எல்லாரும் பேலஸ்க்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, போலாம், டிஸ்சார்ஜ் பண்ணாலும் போயிக்கலாம் அப்படின்றதுனால இவங்க உட்காடுறாங்க. உட்காந்து இந்த மாதிரி, பரவாயில்ல, நீ வந்து முடியாம இருக்க, ஆனா இப்ப கூட நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது, நான் அழகா இருக்கேனா? உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் இவங்க கேட்கறாங்க, உண்மையான அழகா இருக்கேனா அப்படின்னு. ஆமா, எப்போது மாதிரி அழகா இருக்கீங்க அப்படின்னு. நீங்க கண்ணாடி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வந்து பாக்குறாங்க. சரி, ஆமா, எப்போது மாதிரி அழகா தான் இருக்கு. இப்படியே ப்ளஸ் கிட்ட போனா எனக்கு என்ன நினைப்பாங்க, பவுடர் எடுத்து அந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, அதை நடிச்சுக்காங்க. ஏன் இது பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த இப்பதான் வந்து நான் கொஞ்சம் முடியாத மாதிரி தெரியுதேன், இல்லைனாட்டு முடியாத மாதிரி தெரிய மாட்டேன்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, ஓகே, இது நான் அடிச்சு விடுறேன்ட்டு அவங்க அண்ணி வாங்கி நல்லா வாயில அழிச்சு விடுது. இப்ப வந்து நீ என்ன பண்ணுது, மூஞ்சி அப்படியே சோகமா வச்சுக்கணும். அப்பதான் சொல்லி, இதெல்லாம் வந்து நீ சோகமா இருக்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னா, ஐயோ இது வேறையா அப்படின்னா. சரி, நம்ம ஆக்டிவிட்டிங்களுக்கு டிராமா சொல்லி கொடுக்குவாங்க. அவங்க வந்து அப்படியே போறாங்க, ப்ளஸ் பார்த்துட்டு அப்படியே ஆக்ஷன் போடுறாங்க, கர்ச்சீஃப்லாம் வச்சு இருமுற மாதிரி. எப்பயுமே வந்து போட்டோக்கு போஸ் கொடுக்க மட்டும் மறக்கல. போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு அப்படியே நைஸா இங்க இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க பார்த்தா இவங்க மறுபடியும் நியூஸ்ல வந்துட்டாங்கல்ல, இவங்க கம்பெனில அதை பிஆர் டீம் தானே அவங்க, அதை வந்து எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஸ்டூடா எல்லாரையும் மீட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா போயிருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க ராணியை காட்டுறாங்க. அவளோட வேலையும் சேர்த்து நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீஜுவோட வேலையை சேர்த்து இவங்க பாக்குறாங்களாம். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இவங்க வந்து சொல்லிடுறாங்க. இங்க ஹீஜு வந்து இறங்கிடுறாங்க. இறங்க வந்து அவன் என்ன பண்றான், ராணி வெளியில வெல்கம் பண்றதுக்காக வரா நல்லவ மாதிரி. ஐயோ, இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமைமா, நான் வந்து இப்படி நினைக்கவே இல்லை உனக்கு நடக்கும்ட்டு. நீ எதுவும் கவலைப்படாத, இல்லைன்னா எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்கிறான். நடிச்சானா அவங்க அண்ணி வந்து என்னடா இப்படி நடிக்கிறா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, விடுங்க, அவங்க இப்பதான் மயக்கம் போட்டாங்க, மறுபடியும் மயக்கம் போட்டுருவாங்க அவங்க ஆக்ஷனை பார்த்து. நாங்க உள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க உள்ள கிளம்பி போயிட்டாங்க. நான் போய் நாங்க உள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம. இங்க பார்த்தா இவங்க ஹீஜோட இவங்க சேர்த்து பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல, அதை பார்த்தோம்னா நம்ம அயான்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அயான் உடனே வந்து, பின்ன இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இதை நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன், அவ வேலையை அவ பார்த்துப்பா, அவளுக்கு தெரியும், அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. நம்ம ராணி வந்து அவங்க வேலையை பார்த்தா மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்லை, அவங்க இருக்கிறதுக்கு இவ்வளவு சிரமம், நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்ட்டு இவரும் சொல்லி, நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அவரும் அங்க இருக்கவங்க சொல்லிடுறாரு. இங்க பார்த்தா அந்த குட்டி ராஜாவை காட்டுறாங்க. குட்டி ராஜா அவங்க சித்தி வந்ததை பார்த்தாலும் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிக்கிறாங்க. மேடம், உன் பொண்ணாகல இல்ல அப்படின்னால, இல்ல இல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறமா இங்க போலீஸ் வர போறாங்களாமே, என்னெல்லாம் விசாரிக்க போறாங்களா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது சும்மா ஒரு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனாலதான், மற்றபடி அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. உங்களை மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருமே வந்து இது மாதிரி விசாரிப்பாங்க, கேட்டுக்காருங்க, அந்த பெரியவங்க கூட விசாரிப்பாங்க அப்படின்னா. ஆமா ஆமா, இங்க இருக்க கேட்ட கூட விசாரிப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உடனே அந்த குட்டி ராஜா, ஏன்னா பைத்தியமா, கேட் எப்படிப்பா பேசும், அதுகிட்ட போய் விசாரிச்சு என்ன பண்ண போறாங்கன்னா எல்லாத்தையும் சிரிச்சுட்டு இருக்காங்க பேசி. அப்ப பேசி சிரிச்சுட்டு இருக்கேன், கரெக்டா வந்து அயான் வந்துட்டாரு. வந்துட்டு இந்த மாதிரி எப்போதும் வந்து ராஜாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு, நம்ம ரூம் ரெடி பண்ணிட்டேன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிஸ் டூவும் வந்து பேலஸ்ல வந்து ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க அவங்க ஆஃபீஸ்ல இருந்து. அவங்களுக்கு இனிமே ஒர்க் வந்து இங்கேதான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்லாம் இங்கேயே வைக்கிறாங்க. ஒரு 2 நாள் மட்டும் அந்த மானிட்டர்ல இருக்கணுன்றதுக்காக. என் ஒய்ஃபுக்கு அதை பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு இவரு கத்துக்கிட்டே கிடக்காரு. அதனால இவன் என்ன ரொம்ப கத்துறான், ஏய் இங்க வாட மட்டும் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. இவங்க எல்லாரும் வெளியில இருப்பியா, நான் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு வரும், ஏன்னா என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்கல்ல, எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா வெளியில கிளம்பி போயிடுறாங்க சிரிச்சுக்கிட்டே. இந்த லேடி வந்து சிரிச்சுட்டு, இவங்களும் கல்யாணம்லாம் சின்ன ஜியூஸ் தானே, இப்படி போய் இருக்கதான்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நீங்க பார்த்தா இந்த இப்படி படுத்துக்கிறதுக்கு தான் அவங்க எல்லாம் வெளில போக சொன்னியா தம்பி அப்படின்றாரு. ஆமா ஆமா, எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா. ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் டார்கெட்டா இல்ல, நீ தான் டார்கெட், அதனால ப்ரொடெக்ஷன் எனக்கு தேவையில்ல, உனக்கு தான் ப்ரொடெக்ஷன் தேவைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீ கெஸ் பண்றது வந்து கரெக்ட் தான், இது மாதிரி அவங்க என்னைய டார்கெட் பண்ணிருக்காங்க, உன்னைய பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. நல்ல வேலை, என்னைய அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க, உன்னைய பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அயான்னு சொல்றாரு. உடனே அயான் சொல்றாரு, ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான், அவங்க வந்து என்னையதான் டார்கெட் பண்ணிருக்காங்க, நல்ல வேலை அப்படின்னு சொன்னா இவங்க எடுத்து
நம்ம கண்ணாடி எடுத்து அடிக்கிறாங்க. அட பாவி! இப்ப நீ செத்தா பரவாயில்லையா? நீ செத்து போய் நான் வந்து விடோவா இருக்கணுமா? அதானே உனக்கு ஆசை? அதுவா அப்படின்ட்டு அடிக்கிறாங்க. இது மாதிரி நீ இல்லாம நான் எப்படி இந்த பேலஸ்ல தனியா இருப்பேன். அப்புறம் எனக்கு யார் டிவோர்ஸ் குடுக்குறது? உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோனே 2 பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஃபன்னியா இருக்கு அவனுக்கு. கொன்றுவேன் அப்படிலாம் நீ இந்த மாரி பேசினீன்னா அப்படின்றாங்க ஹிஜு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த குயின் கேட்டிருப்பாங்கல்ல, அத வந்து சொல்றாங்க. நான் அத டினை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவரு சொல்லிடுறாரு. இத வந்து அந்த குயின் கிட்ட சொல்றாங்க. ஓ! நான் சொன்னதையே அவன் மறுத்துட்டானா? பாப்போம். அவன் என்னதான் பண்றான் அந்த பேலஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்ட்டு இவங்க வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இவன் இந்த லார்ட் இவங்கள பார்க்க வந்திருக்கான். அப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாரி அடிக்கடி வராதீங்க. நம்மள பத்தி தப்பா நினைச்சுக்குவாங்க. ஏதாச்சும் ரூமர் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பிரைம் மினிஸ்டர் காட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த நீன்ட்டு ஒரு போய் இருப்பாங்கல்ல, இந்த பிரைவேட் ரெசிடென்ட்ல ஒர்க் பண்ணிட்டு, அவங்கள வந்து வர சொல்லியிருப்பாங்க. இந்த மாத்திரையெல்லாம் பார்க்குறாங்க. அயான் யூஸ் பண்ண மாத்திரை, அப்புறம் அவருக்கு என்ன இது வச்சிருப்பாங்கன்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீஜு சொன்னோனே வந்து நெனச்சு பார்ப்பாங்க. நெனச்சு பார்த்துட்டு இருக்கையில லீவ் வந்துருங்க. லீவ் வந்தா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, இது மாரி உள்ள வர சொல்றாங்க. இது மாரி லீ அப்படியே அவர் மொறச்சு பார்க்குறாரு. அத அப்படியே வந்து கட் பண்ணிடுறாங்க. நம்மகிட்ட ஃபுல்லா வந்து காட்டல லீ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அவங்க பார்த்தோம்னா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க ஹீஜு. ஃபோன் பேசிட்டு இருக்கையில அப்படியே நம்ம ஹீரோ வராரு. வந்தோனே இவங்க அப்படியே ஃப்ளாட் ஆயிடுறாங்க. என்னடா இவன் சொக்கா இல்லாம இப்படி வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு. நீ ரெடியா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் பார்த்தோம்னா, என்னடா இவன் என்ன பேசுறான்? ஐயோ! இப்படி என்ன இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்னோன, அவங்களுக்கு ஹார்ட் பீட்டே அப்படியே ரைஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம்னா, நம்ம பிஏவையும், டூவையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கையில டூ கேட்குறாங்க. "ஆமா நீ எப்ப இங்க வந்து ஜாயின் பண்ண? உனக்கு இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கா?" அப்படின்னு சொன்னோனே, இது மாதிரி நான் ஒரு ஆர்ஃபனேஜ். எங்க அம்மாவும், அப்பாவும் இது மாதிரி பேலஸ்க்கு வெளியிலயே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. பேலஸ்ல உள்ளவங்க தான் என்னை தூக்கி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மிஸ் டூ, "ஐயோ! சாரி நான் அது கேட்டுருக்க கூடாது" அப்படின்னோனே, "எதுக்கு சாரி கேட்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இவங்க விட்டுட்டு போனதுனால தானே நான் இப்படி நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன். வா நம்ம போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. மிஸ் டூக்கும் இவர் மேல லவ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இவங்க போயிடுறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் இங்க அயானையும், ஹிஜுவையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா, தூங்காம படுத்துட்டு இருக்காங்க. "ஏன் சோஃபா இருக்குல்ல, அதுல போய் நீங்க படுத்துக்கலாம்ல" அப்படின்றாங்க ஹிஜு. "இல்ல, இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. நீ வேணா போய் படுத்துக்கோ" அப்படின்றாங்க. "ஏய் நான் தான் பேஷண்ட். நான் இங்கலாம் போய் படுக்கக்கூடாதுன்னோனே" டக்குன்னு பக்கத்துல அப்படியே இழுத்து வச்சுக்கிட்டாரு இவரு. இது மாதிரி "இங்கேயே பக்கத்துலயே படுத்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த பீப் மிஷின ஆஃப் பண்ணுங்களேன், சவுண்ட் கேட்குது அப்படின்றாங்க. "பரவால்ல, அது சவுண்ட் கேட்கட்டும். அது சவுண்ட் கேட்டா தான் நீ என் பக்கத்துல இருக்கிற அப்படின்றது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும்" அப்படின்னு சொல்றாரு. இவங்க டக்குன்னு போயிட்டு கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணிட்டு, "நான் இப்ப இங்க தான் இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்றாங்க. இவரும் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து அத அப்படியே கட்டி பிடிச்சுட்டு ஹக் பண்ணிட்டு, அங்கே வந்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, அடுத்து இவங்க வேலைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க குயின. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே வந்து டூவ கூப்பிடுறாங்க. ஆனா வந்து இந்த பிஏ இருக்காருல்ல, "இதோ வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துகிட்டு இருக்காரு. "என்ன நான் டூவ கூப்பிட்டா நீ வரலனால, நான் தான் உங்களுக்கு பிஏ. நான் ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள்ல, அதனால தான் என்னைய போட்டுருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே, "ஏய் டூவ என்ன பண்ணீங்க? இவள என்ன பண்ணீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "ஐயய்யோ! ஒண்ணும் இது பண்ணாதீங்க. அவங்க பத்திரமா தான் இருக்காங்க" அப்படின்றாங்க. இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, நம்ம அயான் இருக்கார்ல, அவருக்கு பிஏவாயிட்டாங்க. இவங்க வந்து இங்க பிஏ, அவங்க அங்க பிஏவாயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வெளியில போணும். அந்த ஸ்கூல் ஒரு இருக்கும் ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் குடுக்குறது. அது இவங்க பேர்ல தான் குடுக்கணும். அதனால வந்து இவரு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி நீங்க மொறைக்கக் கூடாது. அதுக்கப்புறமா வந்து யார் கை குடுத்தாலும் கை குடுக்கணும். சிரிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களே கைய வச்சு. இப்படி ஒரு ஹார்ட்டு, அப்படி ஒரு ஹார்ட்டு. அந்த ஹார்ட் பின்னு, இந்த சிம்பிள், அப்புறம் கன்னத்துல வைக்கிற ஹார்ட் இதெல்லாம் நோ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா அப்புறம் அயான் வந்துடுறாரு. "ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஓ! நானா இப்படி இந்த ட்ரெஸ்லயா? இதெல்லாம் ட்ரெஸ்ன்னு தயவு செஞ்சு என்கிட்ட போட்டு வராத. ஓ! எனக்கு மேட்சிங்கா ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு வா. ஃபர்ஸ்ட் டைம் மேரிடு கப்புலா போயிருக்கோம். போய் போட்டுட்டு வா" அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வந்து இவங்களும் சரி ஓகே நான் போட்டுட்டு வரேன் அப்படின்றாங்க. இவங்க அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து சிரிச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் "என்ன அவ்ளோ மோசமாவா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு?" அப்படின்னு சொல்லி மிஸ் டூட்ட கேட்குறாங்க. "அப்படியெல்லாம் இல்ல. இவளுக்கு கண்ணு தெரியல. இந்த உலகத்திலேயே அழகான பையன இப்படி சொல்லிட்டு போறா" அப்படின்றாங்க. பிரைம் மினிஸ்டர் காட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டர்ட்ட ஒரு நியூஸ் கொண்டு வந்து காட்டுறாங்க. "இந்த நியூஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய போகுது. என்ன பண்ண போறோம்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன நியூஸ் அப்படின்ட்டு இப்ப சொல்லல. அடுத்து ஹீஜுமே அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களுமே இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. நம்ம
பிஏ என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ, அது எல்லாத்தையும் இவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த ஹார்டின் சிம்பிளு, கையில இது குடுக்கறது. அதுக்கப்புறம் 2 பேரும் கை கோர்த்துட்டு வெளில போயிடுறாங்க. இந்த மாரி ஸ்கூலுக்குள்ள ஸ்காலர்ஷிப் குடுக்கறதுக்காக. உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப "நான் உன்ன இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன். ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. "ஐயோ! விடுப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இது மாதிரி இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்பீச் குடுக்க போறாங்க. ஏன்னா, இவங்களும் அந்த ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சிருப்பாங்க. இவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. "நானும் இந்த ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சேன். ஆனா இப்ப உங்க கண்ணு முன்னாடி நானே வந்து ராணியா வந்து நிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத வந்து 3 பேருமே நின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ச்சே! சூப்பரா பேசுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம்னா, எங்க பிரைம் மினிஸ்டரும் வந்துடுறாரு. என்ன அப்படின்ட்டு தெரியல. பரபரப்பா வந்து வந்துகிட்டு இருக்காரு. வேகமா. அடுத்து பார்த்தோம்னா, நம்ம ராணி இவங்க பிஏ வந்து இந்த பாருங்க இந்த நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இவருமே வந்து பார்க்குறாரு. பார்த்து இவருமே ஷாக் ஆயிடுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் குயின் கிட்டயும் போயிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குயினோட பிஏவுமே வந்து சொல்றாங்க. சரி, இவங்க எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த ஸ்கூல்ல உள்ளவங்களுமே அந்த ஃபோன் எடுத்து நியூஸ பாக்குறாங்க. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஜோ பார்த்துட்டு இருக்கேன்ல, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துடுறாங்க. வந்து ஆமா, நீங்க அது மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிருக்கீங்களாமே, அது மாதிரி உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அது லீக் ஆயிடுது இன்டர்நெட்ல எப்படின்னே தெரியல. இவங்க வந்து பயந்துடுறாங்க. இவங்க மேல நெறைய ஃபிளாஷஸ் அடிச்சோங்க. இவங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்டோனே, இவங்களுக்கே ஒரு மாதிரி பயம் வந்துருது. என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. கரெக்ட்டா அப்ப பார்த்தோம்னா, பிரின்ஸ் வந்துடுறாரு. வந்து இவங்க முன்னாடி நின்னுட்டு, "நீ எதுக்கும் பயப்படாத. உனக்காக நான் இருக்கேன். என் கண்ண மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்கலாம் இந்த ஃபிளாஷ் எல்லாம் பார்க்காம இவர் கண்ண மட்டும் பார்க்குறாங்க. அப்புறம் இவங்க வந்து அங்கேருந்து இவங்கள எதுவுமே பதில் சொல்லாம கூட்டிட்டு போயிடுறாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் இவங்க வந்து அதுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணல. இதோட நம்மளுக்கு வந்து இந்த எபிசோட வந்து முடிச்சிருந்தாங்க. உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் அடுத்த எபிசோட் அடுத்த வாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து எப்படா வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எபிசோட் பார்த்தோம்னா, இதோட வந்து முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.